மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு மாங்காயை நல்லா துண்டு துண்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் பச்சடிக்கு ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பழம், தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டு இதில் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 நிமிஷம் வெந்திருக்குங்க. நல்லா வெந்துருச்சு மாங்காய் பாருங்கள், வெந்தாச்சு, கை சுடுது, வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இதில் வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெல்லத்தை போடுறேன், கரைஞ்சிடும். மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தமிழ் வருட பிறப்புக்கு மாங்காய் பச்சடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க.